ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறது புட்டு எப்படி பண்ணுறதுன்னு. அந்த புட்டு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிரட்டையில் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மாவு. அதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து சம்பா மாவு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணால் அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ தேவை என்னென்னா தேங்காய், மெயினாக தேங்காய், உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு டிஷ்ஷு வேணால் நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம், அண்டிப்பருப்பு எது வேணாலும் லைட்டாக சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செம்பா மாவு நம்ம இப்போ 1/2 கிலோ யூஸ் பண்ணுறோம். அப்புறமா தேங்காய் வந்து இப்போதைக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்ல நைஸாக இந்த அளவுக்கு தண்ணி பக்குவத்தில் கரெக்டாக விரைவி எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து லைட்டாக தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு, லைட்டாக கூட தேங்காய் லைட்டாக போட்டுக்கோங்க. அதெல்லாம் மேலே வந்து தேங்காய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கருக்குள்ளால வைக்க போகிறோம். இப்போ புட்டு நமக்கு நல்லாவே குக் ஆயிருக்கு. சமையல் நடந்துருக்கு. இப்போ செருபார் வைக்க போகிறோம். இப்போ பயிர் நல்லாவே வெந்துருச்சு. நீ இறக்கி தண்ணியை வடிச்சிடும். அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வைக்க போகிறோம்.
நம்ம புட்டு இப்போ அழகாகவே ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம சிரட்டை புட்டு, பயறு, அப்பளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். நல்ல வந்துருக்குல்ல ஜலி. செம்ம அடிப்படையா. வேறு நல்லா வந்துருக்கு. விபின் சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது.